கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டவரின் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. வட பொன்பரப்பி அரசு கால்நடை மருத்துவமனை அருகே உள்ள காப்புக்காட்டில் ராயசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கழுத்து அறுக்கப்பட்டு மர்மமான முறையில் சடலமாக கிடந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த போலீசார் வெங்கடேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வெங்கடேசன் உறவினர்கள் வீட்டின் அருகில் உள்ள சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்ச்செல்வன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே கைதான தமிழ்ச்செல்வன் வெங்கடேசனை கொன்றது தொடர்பாக போலீசார் முன் நடித்து காட்டினார். உன் கையை எப்படி பிடிச்சாரு? கையை போடுறா. இந்த கையை பிடிச்சாரு, கத்தி இல்லை, இதில் கத்தி இல்லை சார். கத்தி இந்த கையில் பிடிச்சாரு, அந்த கையை பிடிச்சிட்டா சார். அதில் வந்து கடிச்சிட்டாரா? அதில் வந்து கடிச்சிட்டாரு சார். அது நேரம் அப்படி கடி. அவர் கடிச்ச உடனே நீ என்ன பண்ண? நான் இந்த இடத்துல கடிச்சிட்டேன். அந்த இடமா என்னன்னு பார்த்து சொல்லு. எந்த பக்கம் வாட்டாது உனக்கு? இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் சார் இருட்டு தான் சார். அப்புறம் அவர் கடிச்சியா நீ? நான் அவர் கடிச்சேன் சார். சரி, அப்புறம் நானும் கட்டி பிடிச்சி இப்படி கீழே சாஞ்சிட்டேன் சார். ரெண்டு பேரும் இப்படி சாஞ்சிட்டீங்க? ரெண்டு பேரும் ஃபுல்லாகவே இப்படியே சாஞ்சிட்டு கட்டி கொஞ்சம் அவங்களுக்கு தான் போய் சார். கத்தி வந்துச்சு. அது மாதிரி ஒரு நான் வந்துச்சு ரெண்டு வச்சு 5 மணி ஏது தெரிஞ்சுக்கோம். 5 மணி சார். கத்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் நிரந்தர வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கொல்லப்பள்ளி பகுதியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மயானம் உள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த முதியவரின் உடலை மேடு பள்ளம் கடந்து விளைநிலங்கள் வழியாக கொண்டு சென்றுள்ளனர். இதற்கு நில உரிமையாளர் ஒருவர் அனுமதி மறுத்ததாகவும் இதனால் சடலத்தை கொண்டு செல்ல முடியாமல் தவித்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது. அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முதியவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் மயானத்திற்கு நிரந்தர பாதை ஏற்படுத்த கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஆடி வந்து இதில் வந்து தொழில் நிலத்தில் விட மாட்டோம். ஒரே வார்த்தை அவ்வளோதான். நல்லா எடுத்தாங்க.